சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு. வாங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? ஆரம்பிங்க. சார் முதல் கேள்வி சின்ன சேலத்திலிருந்து வேலாயுதம் கேட்கிறார். சரி. 2026 தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு திமுகவுக்கு வருமா என்று கேட்டதற்கு வராது, நாங்கள் ஆண்டிகளை சரிகட்டி விட்டோம் என்கிறாரே துரைமுருகன். நல்லா இருக்கு. அவங்க எந்த ஆண்டியை சொன்னா இவர் எந்த ஆண்டியை சொல்றாரு? துரைமுருகன் சார் வந்து நகைச்சுவையாவையும் நக்கலாவும் பேசுறதுல நமக்கெல்லாம் சீனியர். அவர் வயது அனுபவம் இருக்குல்ல. அது பொதுவாக கேட்டிருக்காங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுனா ஏற்கனவே ஒரு 5 வருடம் வந்து ஆட்சி புரிஞ்சவங்க. அவங்க அந்த பீரியடில் நிறைய குறைகள் மக்களுக்கு இருக்கும். எந்த ஆட்சி இருந்தாலும் இங்கே ரோடு 10 இடத்துல ரோடு போட்டால் 4 இடத்துல போடலைன்ற ஒரு குறை இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், திமுக அதிமுகன்னு இல்லாமல் பொதுவாக. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது என்னென்னா, 5 வருஷம் ஆச்சுன்னா பாரு அங்கே குறை இங்கே குறை, இது சரியில்லை, பிரிட்ஜு விழுந்துருச்சு, இது அப்போ சரி நம்ம மாற்றி போடுவோன்னு போடுவான். அது வந்ததுக்கப்புறம் அவங்க இதை விட பெட்டராக இருப்பாங்களா இல்லையான்றது அப்புறம் தான் தெரியும். இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. அதனால தமிழ்நாட்டில் இது அதிகமாக இருக்கும். மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி வர்றதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இதே மாதிரி பல மாநிலங்கள் இருக்குது, வர்றதுக்கான ஒரு இதுதான் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அல்லது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட் அப்படின்னு சொல்லுது. இது இப்போ திமுக 5 வருஷமாக இருக்காங்க. இதில் உள்ள குறைபாடுகள், பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் வன்முறை, ரவுடி, ஊழல், மோசடி எல்லாமே வந்து இவங்களை பாதிக்குமா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அண்ணன் துரைமுருகன் பாருங்க என்ன அழகா, நாங்கள் தான் ஆண்டிகளை கரெக்ட் பண்ணிட்டுமே. ஆண்டிகள்னால் உங்களுக்கு தெரியும், பெண்களை, அதாவது இலவசமாக 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸு, ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி பிங்க் பஸ் விட்டுட்டாங்க. ஆளுக்கு தகுதி உள்ள அப்படின்னு சொல்லி அதில் பாக்கி பேர்லாம் பாவம் தகுதி இல்லை, ஆனால் தகுதி உள்ளன்னு சொல்லி அப்போது ஆண்டிகளை கரெக்ட் பண்ணிட்டோம். அப்போது அதாவது பெண்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருவாங்க. நாங்கள் எவ்வளவு தப்பு பண்ணாலும், எவ்வளவு குற்றம், எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்தினாலும் இந்த ஆண்டிகள், அதாவது பெண்கள் வாக்காளர்கள் எங்களை காப்பாற்றிடுவாங்க. இவங்க எங்கே போனாலும் வந்து சொல்லக்கூடாது, நம்ம வந்து நல்ல எண்ணத்தில் பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய அந்த புத்தி ஃபோக்கஸ் பூரா சினிமாவுக்கு போனால் அதான், பார்ட்டிக்கு வந்தால் அரசியல் பார்ட்டினாலும் சினிமா, அதில் நடிகைகள். ஸோ ஆண்டி பெண்களை வந்து ஒரு போகப் பொருளாக பார்ப்பது. இவங்க தான் வந்து யாரோ ஈரோட்டுக்காரர் வந்து பெண்ணியத்தை அவர் தான் போதித்தார், அவர் அப்படியே அவர் என்ன போதிச்சார்னு நமக்கு தெரியல, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அவர் என்ன போதிச்சார்னு, அவர் போதிச்சதெல்லாம் படித்து பார்த்தா நமக்கு வந்து போதிச்சதை படிக்கும்போதே நமக்கு பேதி வருது. அது நாம் பேதிச்சிடுறோம். அவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே அவர் பெண்ணியத்தை வந்து பெண் உரிமைக்காக போராடினார்னே வைத்துக்கொள்ளும். ஒரு வாதத்திற்காக அப்படி வைத்துக்கொண்டா கூட நீங்கள் வந்து பெண்ணை எப்படி பார்க்குறீங்க? ஓசி பஸ்ஸு கொடுத்துட்றோம், 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் வாங்கி பவுடர் ஊற்றிங்க, நீங்கள் வாங்கி லிப்ஸ்டிக் போட்டுங்க, அம்மாவும் பொண்ணும் பேசிங்க, காலேஜ் பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுங்க இந்த 1000 ரூபாவில். இந்த 1000 ரூபாவில் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் வாங்கி படிமா, ஒரு கோச்சிங் கிளாஸ் போமா இல்லையா, ஒரு கிழிந்த உடையை வந்து ஒரு நல்ல உடையாக வந்து வாங்கி போங்க, அதெல்லாம் சொல்கிறது இல்லை. இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக, இதெல்லாம் இல்லை. அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு போகப் பொருளாக தான். இவன் சினிமாவாக இருந்தாலும் அவங்கள போகப் பொருளாக தான் பார்க்குறான். நடிகையோ, துணை நடிகையோ, இல்லை பாடகியோ, இல்லை யாராக இருந்தாலும், இல்லை வந்து அரசியலாக இருந்தாலும் அவர்களை போகப் பொருளாக தான் பார்க்க. ஏன்னா அரசியலுக்கு சினிமாவுக்கு இவங்க தான் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்கிறோமே. நம்ம தான் திருப்பி சொல்கிறோம் இது வந்து கரகாட்ட கோஷின்னு. ஆனால் வடிவேல் சொல்லுவார், இந்த ஆண்டியை கனெக்ட் பண்ணுறியா, ஆண்டினாவை கனெக்ட் பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி. இவர் எந்த ஆண்டியை கமெண்ட்ஸை சொல்கிறாரு, இவர் இந்த ஆண்டியை சொல்கிறாரு. ஆண்டியை சொல்கிறாரு. அதாவது நாய்வாலை நிமித்த முடியாது, அவ்வளோதான் இதுக்கு பதில். ஓகே சார், அடுத்த கேள்வி சின்னமனூர்லேருந்து ராஜவடிவேல் கேட்கிறார். பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரைகள் அகற்றப்படாமல் பாலடைந்து கிடக்கிறது. பக்கிங்காம் கால்வாய்ங்கிறது கிட்டத்தட்ட ஆந்திராலேருந்து எங்கே இல்லாமல் ஓடி வருது. இங்கே நம்ம அடையாறு திருவான்மையூர் பகுதியில் அந்த பக்கிங்காம் கால்வாய்ன்னு அது அங்கே இருக்குது. இந்த எப்படி ஒரு காலத்தில் கூவம் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்களோ அதில் ஒரு பகுதி இந்த கால்வாய். இந்த கால்வாய் வந்து என்னன்னால் இது ஒழுங்காக தூர்வாரப்பட்டு சீராக்கப்பட்டால் இந்த நீர் வந்து கடலில் போய் அடையும்.
ஒரு வெள்ளக்கார காலத்தில் ஒரு பக்கிங்ஹாம்னு ஒரு யாரோ ஒரு லார்டு பக்கிங்ஹாம்னு ஒருத்தர் வந்து அது அந்த கால்வாயை வெட்டினதாக அதனால் அந்த பேர் வச்சதாக சொல்கிறாங்க. அந்த பக்கிங்ஹாம் வந்து எதுக்காக அப்படின்னா சென்னை துறைமுகத்துலேருந்து சென்னைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த சின்ன சின்ன படகுகள் இல்லை மினி கப்பல்கள் அந்த மாதிரி, அதாவது அதில் வரக்கூடிய இதில் சரக்குகளை ஏற்றிக்கொள்வதற்கு, அதுக்கப்புறம் இங்கேருந்து அதாவது லேண்ட்லாக்டு துறைமுகம் இல்லாத நகரங்களுக்கு, அதுக்கப்புறம் தானே ஆந்திரா தெலுங்கானாலாம் பிரிஞ்சது பின்னால் தானே. ஆமாம். அப்போது மதராஸ் மாகாணமாக இருக்கும்போது இங்கே வச்சு இங்கே இறக்கி இந்த கால்வாய் வழியாக வந்து போகும், எங்கள் ஆந்திரா வரைக்கும் போகுது சரக்கு. இப்போ வந்து சகதியாக போய் இங்கேயே சென்னையிலேயே கொட்டை குளம் எருவு மாடு ஊடுற மாதிரி குளமாக தான் இருக்குது பக்கிங்ஹாம் கால்வாய். நம்ம என்ன நினைக்கிறோம்னால், ஆகாய தாமரை படர்ந்துருக்கு. இந்த ஆகாய தாமரைங்கிறது வந்து பார்த்தினியம்னு சொல்லுது. அது ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக பரவிடும். அது உடலுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதை நீங்கள் வந்து அகற்றணுன்னா பகுதி பகுதியாக அகற்ற முடியாது. முழுதாக அகற்றலைன்னா இன்றைக்கி இந்த பகுதி அகற்றிட்டு நாளைக்கு நீங்கள் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் இங்கே வளர்ந்துடும். அதாவது அதுக்கு பெருசாக வந்து சூரிய வெளிச்சம் வேண்டாம், அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆகாய தாமரை என்பது பார்த்தீனியம், உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிப்பது. அதனாலேயே பல வியாதிகள் வரும். சென்னையில் இருக்கிறவனுக்கு வியாதிக்காக கம்மி. அப்போது நீங்கள் ஆகாய தாமரையே உங்களால் அகற்ற முடியல, நீங்கள் என்னமோ இந்தியாவை விட்டு தாமரையை அகற்றி விடுவோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பாஜக காரன் இல்லைங்க, நான் ஒரு ஒரு ஓமைக்காக சொன்னேன். சரி, ஆகாய தாமரையே உங்களால் அகற்ற முடியல, தாமரையை நீங்கள் எங்கேருந்து அகற்றுறது? தமிழ்நாட்டில் வேணால் வந்து நீங்கள் அவங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்களா, வர முடியாது, எப்போ வருவாங்க, சான்ஸ் இல்லைன்னு சொல்லலாமே தவிர, இந்தியாவில் வந்து தாமரை வந்து நீங்கள் ஆகாய தாமரை அகற்ற முடியாதவர்கள் தாமரையை எப்படி அகற்றுவார்கள்? ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன நினைக்கிறேன்னா, பக்கிங்ஹாம் கால்வாய் இப்படி ஒரே குழம்புன குட்டையாக இருக்குது, ஊழலாக இருக்குது. ஊழலாக இருக்குன்னா சேரு, அந்த மாதிரி ஊழலாக இருக்குது. இப்போ ஒரு பயன்பட வேண்டிய விதத்தில் பயன்படவில்லை. இப்படி தானே கூவம் ஆறும் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் இவ்வளோதான் நம்ம தமிழ் பேசுகிறதுக்கெல்லாம் முதல்வர் எங்கே போனாலும் வந்து குழந்தைகளுக்கெல்லாம், பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வையுங்கள் ஆமாம் சொல்கிறாரு. இதை இவங்க அப்பா இருக்கும்போது யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, இவருக்கு தமிழ் பேராவது வச்சுருப்பாங்க. வேறு ஏதோ பேர் வச்சதா சொல்கிறாங்க, அது மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. செந்தில் பாபு, ஐயாதுரைலாம் பேர் வச்சதா சொல்கிறாங்க. ரைட்டு, அது ஒரு வச்சிருக்கிற பேர் இதான் ஸ்டாலின். அது ஒரு பெரிய ஒரு ரஷ்ய தலைவருடைய பேர். நம்ம அதில் ஒன்றும் இல்லை, மரியாதைக்குரிய தலைவர் அவர். அதே மரியாதைக்குரிய ஸ்டாலின் வந்து பிற்காலத்தில் வந்து லட்சக்கணக்கான ரஷ்யர்களையே கொன்றாருன்னு அவர் பேரில் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்தது. அதெல்லாம் விட்டு விடுவோம். அது எதுக்கு? அது ரஷ்யா நாட், நம்ம அரசியலே நமக்கு நம்ம ஏன் ரஷ்யா போ? இதுக்கு பேர் இதில் வந்து பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு வந்து என்னுடைய பரிந்துரை கலைஞர் நூற்றாண்டு கால்வாய் அப்படின்னு பேர் வைங்க, நல்லா இருக்கும். என்ன பேருந்து நிலையத்துக்கு தான் வச்சிங்க, இதுக்கும் வைக்கணுமா? ஏங்க, பேருந்து நிலையத்துக்கு வைக்கலாம், நூலகத்துக்கு வைக்கலாம், பாக்கி எல்லா இடத்துக்கும் எல்லா இதுக்கும் நீங்கள் வைக்கலாம். கால்வாய்க்கு வச்சா என்னங்க? முழுவாய் சாப்பிட்றீங்க, கால்வாய் தானேங்க அது. கால்வாய், அரைவாய், முக்கால்வாய், முழுவாய். முழுவாய் நல்லா சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, எல்லாம் பாட்டு கிட்டி கொண்டாடிக்கிட்டு எல்லாம் உல்லாசமாக இருக்கீங்க. மக்கள் வந்து தெருவில் நிற்கிறான், டாஸ்மாக்லேயும் மற்ற இடங்கள்லையும். அந்த காசை வச்சுட்டு நீங்கள் வந்து, அதான் ஒருத்தர் வந்து ஒரு தொழிலதிபர், ரொம்ப பாஷாக இருக்கிற பாஷாக இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் உள்ளவர், அந்த கம்பெனியுடைய வாரிசு. அவர் வந்து அவர் பேர்லேயே அபின் இருக்குது. அபின்னா போதைப் பொருள் தெரியும் உங்களுக்கு, அவர் பேர்லேயே அபின் வருது. அவர் வந்து துபாயிலேயோ எங்கேயோ அபுதாபிலேயோ ஒரே ஒரு விஸ்கி பாட்டில் 84 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அதை கொண்டு முக்கியமான ஒருத்தர் புள்ளிக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் புள்ளிக்கு இதுவாக கொடுத்துருக்காரு, பரிசாக கொடுத்துருக்கிறார். ஒரே ஒரு பாட்டில் 84 லட்சம் ரூபா. தேசமா 3/4 லிட்டர் 750 மில்லி, 750 மில்லி, அதான் 3/4 லிட்டரு. அது வந்து எப்படி மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து குடித்தா ஒரே நாளில் முடிச்சுடுவாங்க, ஒரு நைட்டில் முடிச்சுடுவாங்க.
84 84 லட்சம் ரூபாய். 84 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு பாட்டில் கொடுத்து அவர் கொடுக்குறாருன்னா இந்த அரசு மூலமாக அவர் எவ்வளவு சாதிச்சிருப்பாரு? இதை தவிர இன்னும் எவ்வளோலாம் பணம் கொடுத்துருப்பாரு, கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அதுக்கு பதிலாக அவர் தன்னுடைய தொழிலுக்கு எவ்வளவு சாதிச்சிருப்பாரு? ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று அதை இடிச்சிட்டு இப்போ அவங்க தான் கட்டுறாங்க, அதை ஃப்ளாட்டாக கட்டுறாங்க. சென்னையிலேயே வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருந்த ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு நான் அந்த காலத்தில் அடிக்கடி போவேன். அங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக போவேன். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டு பிரித்து வெளியில் எங்கேயோ வச்சுட்டாங்க. அங்கேயே நான் போகிறேன், நல்லாயிருக்கும், பிடிச்ச நம்ம சில இடங்கள் போனால் பிடிச்சதுன்னா அடிக்கடி போவோம்ல, அந்த இடத்த இடித்து கூட அவங்க பண்ணுறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் என்ன கேட்டார் அவர் தம்பி? பக்கிங்ஹாம். அப்போது நீங்கள் வந்து பக்கிங்ஹாம் கால்வாய்னு எவனோ ஒரு வெள்ளைக்காரன் பேர் தானே, அது எதுக்கு? இது என்ன பிரச்சனைன்னா, நம்ம நாட்டில் வந்து ஏதாவது நான் ஏன் சொல்கிறேன்னா நல்லதுக்காக சொல்கிறேன். நம்ம எப்போவுமே நன்மைக்காக, மக்களுடைய நலன், அரசுடைய நலன், அரசியல்வாதிகளின் நலன், அதுக்காக தான் பேசுகிறோம். இந்த ஹாமில்டன் பாலம்னு ஒன்று இருந்துச்சுங்க, இந்த தூர்தர்ஷனில் அந்த யூனிவர்சிட்டி தாண்டோன்னு போகுமே செக்ரட்டேரியட் போகிறதுக்கு. ஆமாம், அதுக்கு பேர் ஹாமில்டன் பாலம். அது ஹாமில்டன் ஒரு இங்கிலீஷ்காரன் பேரில் இருந்து நாளடைவில் நம்ம ஆளுக்கு ஹாமில்டன் சொல்ல வராதனால அதுக்கு பேர் அம்பட்டம் வாராவதின்னு வச்சிட்டான். தமிழில் அப்படியே ஒரு கொலோக்கியலாக பேசும்போது அம்பட்டம் வாராவதி. அதுக்கப்புறம் சில புத்திசாலிகள் வந்து அந்த அம்பட்டம் வாராவதியை வந்து இங்கிலீஷில் எழுதுனோன்னா பார்பாஸ் பிரிட்ஜுன்னு எழுதுகிறான். ஒரிஜினல் ஹாமில்டன் பிரிட்ஜு. ஹாமில்டன்கிறவன் ஒரு வெள்ளைக்காரன். அது பேரே போய் அம்பட்டம் வாராவதி ஆகி, என்னடா திடீர்னு அம்பட்டம் வாராவதின்னு எதையோ கொண்டு வராரேன்னு நினைக்காதீங்க. அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அம்பட்டம் வாராவதிங்கிறத வந்து பார்பாஸ் பிரிட்ஜுன்னு இங்கிலீஷில் சொன்னான். ஒன்று இங்கிலீஷ்லேருந்து தமிழ் படித்து, தமிழ்லேருந்து வேறு விதமாக இங்கிலீஷ் படி. நம்ம ஆட்கள்கிட்ட விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் எதாவது பேர் வச்சுருவோம். பக்கிங்ஹாமுக்கு பதிலாக பக்கித்தனமாக அலையிறானுங்க காசுக்கு அப்படின்னு ஏதாவது பேர் வச்சுருவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கௌரவமாக கலைஞர் நூற்றாண்டு கால்வாய் அப்படின்னு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமாவது அதை வந்து நீங்கள் தூர்வாரி ஏதாவது சீர்படுத்தி நல்லது பேருக்காகவாது, அந்த பேருக்காகவாவது பண்ண மாட்டாங்களான்னு நல்ல ஆசையில் நப்பாசையில் சொல்கிறேன். ஓகே சார். அடுத்த கேள்வி நங்கநல்லூர்ல இருந்து மைதிலி காந்தராஜன் கேட்டிருக்காங்க. பெண் சர்ச்சைகள் சிக்கிய மூத்த மகனை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறாரே லாலு. ஆமாம், அவருடைய மூத்த மகன் வந்து தேஜ் பிரதாப்னு ஒருத்தர் இருக்கார். மூத்த மகன்னா அது ஒரு மனைவி. அவர் திராவிட மாடல் அங்கேயும் இருக்குது. அரசியல்வாதினாலே 2 மனைவி, மினிமம் 3 மனைவி வச்சாதான் ஒரு ஸ்டேட்டஸ், மரியாதை. நீங்கள் அரசியல்வாதி ஆகிக்கலாம் போலயே. நானா? நமக்கு அது செட் ஆகலை. ஆமாம், நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணதே பேசாமல் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமா? சாமியார் மாதிரி, வாஜ்பாய் மாதிரி நம்ம வந்து வெற்றிகரமாக இருந்திருக்கலாம், அப்துல் கலாம் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சூழ்நிலை. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. வீட்டுக்கு போனோம் நம்ம எதுக்கான அவசியமாகலாம் பேசிட்டு. ஆனால் இந்த ராத்திரி சோட்டுக்கு அங்கே தானே போய் ஆகணும். அதனால் வந்து அந்த வகையில் வந்து அவர் வந்து மூத்த மனைவியுடைய மகன் வந்து தேஜ் பிரதாப். அடுத்த மனைவியுடைய மகன் தான் அந்த இன்னொருத்தர் இருக்கார யாதவ். அவர் பேர் என்ன? தேஜஸ்வி யாதவ். அவர் தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட அரசியல் வாரிசாக வராரு. இவரும் அரசியலில் லேசாக வரத்துக்கு ட்ரை பண்ணார். ஆனால் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னமோ வந்து மூத்தது மோழ இளையது காலை. தமிழ்நாட்டிலையும் அப்படி தானே. மூத்தவர் வந்தார், அவரை ஓரம் கட்டி அவரை சத்தமே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. இத்தனைக்கும் ஒரே தடாலடியாக தான் இருந்தார், ஆனாலும் அவர் சத்தம் இல்லாமல் போயிட்டார். இளையது தானே, காலை தானே வந்து இப்போ ஓடுது. மூத்தது வந்து மோழையாக தானே நிற்கிது. அதே மாதிரி அங்கேயும் வந்து அது மூத்தது மோழை போல் இருக்குது, இளையது காலை போல் இருக்குது. இந்த பிரதீப் அவர் என்ன பண்ணார், கல்யாணம் ஆகி அது இருக்குது. பட் அரசியல்வாதின்னு வந்த உடனே அவர் என்ன பண்ணார், யாரோ ஒரு மாடல் ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்மணி, பிரபலமான பெண்மணி, அவங்க கூட 12 வருஷமாக வந்து அவர் வந்து நட்பில் இருக்கார். நட்பு இப்போ நம்ம இல்லையா? நம்ம வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசியல்வாதிகள், இளம் அரசியல்வாதிகள். போன வருஷம் ஒரு நடிகை, அதுக்கு முன்னால் ஒரு நடிகை. அந்த எனக்கு கல்யாணம் ஆகலாம், ஆனால் அந்த நடிகை கல்யாணம் ஆச்சுன்னா நான் வந்து பாலிடால் குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு இலகின மனசு அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருக்காக ரேஸே நடத்துவாங்க, ஃபார்முலா ரேஸு.
அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு நடிகை பேர் அடிபடுது, ஏதோ ஒரு பேர் வாயிலே வராத பேர்லாம் அடிபடுது. அது ரைட்டு, இது நம்ம மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சட்டை மாற்றுற மாதிரி நடிகையை மாற்றுவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நடுவில் ஒரு ஆந்திர நடிகை வந்து அப்படியே அந்த இதில் வர மாதிரி புட்டு புட்டு சரோஜா தேவி புக்குன்னு அந்த காலத்தில் வருவாங்க. சரோஜா தேவிக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கொஞ்சம் கொச்சையாக இருக்கக்கூடிய புத்தகங்களா. அப்போ அந்த காலத்தில் ஏதோ சரோஜா தேவி பிரபலமாக இருந்ததுனால வேணும்ன்ட்டு அந்த வம்புக்காக அந்த பேரை வச்சாங்க. அந்த மாதிரி வந்து அந்த அப்போ இளம் நடிகர், பின்னாளில் வந்து முக்கிய அரசியல்வாதி, அவர் வந்து எப்படியெல்லாம் தன்னை வந்து பயன்படுத்தி கொண்டார்னு அங்குலமாக விசாரிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பண்ண நம்ம காதில் பெட்ரோல் ஊற்றி கழுவணும். இப்படி அதே மாதிரி அவர் வந்து அந்த 12 வருஷமாக ஒரு பெண்ணோட இருக்கும்போது அதை வந்து வலைதளங்கள்லாம் வந்து ஃபோட்டோ போட்டு, ஆமாம் நட்பு தான் என்னப்போ அப்படின்ற மாதிரி போட்டார். இப்போ தேர்தல் பீகாரில், நீங்கள் 12 வருஷமாக வந்து அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. தேர்தல் சமயத்தில் பேர் கெட்டு போயிடுமா இல்லையா? அதுதானே முக்கியம். மக்களை ஏமாற்றணுங்கிறது அந்த தேர்தலை வச்சு தான் ஏமாத்துறோம். இந்த ஏமாத்துகிற சமயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதே 12 இந்த பொம்பளை கூடவே நீங்கள் இருங்க, இல்லை இன்னும் 10 பொம்பளைங்க கூட இருங்க, யார் கேட்குறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் யாராவது கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? யாராவது கவலைப்படுறாங்களா? அந்த மாதிரி அவர் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, குடும்பத்துலேருந்து அவர் ஒதுக்கி வைக்கிறேன்ட்டாங்க. லாலு பிரசாதும் வந்து அவர் ஒதுக்கி வைக்கிறேன்ட்டாங்க. லாலு பிரசாதுக்கு இருக்கிற தன்மானம் தமிழ்நாட்டில் இல்லை போல இருக்கு. இவ்வளோதான் நம்ம சொல்லலாம். சரி சார், தன்மானம் அங்குள்ள தன்மானம் இங்கே இல்லை. அடுத்த கேள்வி தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறாரு, ஈவேராவும் ஒரு மண் தான் என்று அடித்து சொல்கிறாரே சீமான். ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. நடுவில் கொஞ்ச நாள் ஈவேராவை விட்டுருந்தாரு, இப்போ திடீர்னு பிடிச்சிக்கிட்டாரு, என்னன்னு தெரியல. இல்லை, அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் நானே பெரியாரியம் பேசினேன், அப்போல்லாம் நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் இப்போ உணர்றேன். பெரியார் தான் வந்து பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாரு, போனார் வந்தார்லாம் வந்து நானே வந்து மேடைகளில் பேசியிருக்கேன். அதெல்லாம் இப்போ எடிட் பண்ணி எடுத்து போடுறாங்க, நீ இப்படி பேசினீங்கன்னு. ஒரு மனுஷன் தவறு செய்கிறது சகஜம்தான். அப்போ தவறான ஒரு பாதை, அதாவது புரியாமல் இருந்தேன், இப்போ எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். பெரியாரும் ஒரு மண் தான், பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க, பெரியாரும் ஒரு மண் தான் அப்படிங்கிறார். இது அவருடையது. முன்னாலே ஏன் பெரியாரையும் பேசினார்னா அவரே தான் சொல்லிட்டார், தப்பாக பேசிட்டேன், வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இளங்காலத்தில் வந்து புரியாமல் இருந்தேன்னாரு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வருத்தப்படலைன்னா தான் சொல்லணும். நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து சின்ன வயசுலேயே புரிஞ்சிருச்சு, நல்ல வேலையா. அதனால தான் நம்ம அரசியல்வாதி ஆகலை, அது விட்டுருங்க. ஆனாலும் வந்து பெரியாரும் ஒரு மண் தாங்கிறாரு. பட் அவர் சொன்னதில் எனக்கு வந்து ரொம்ப அதை நான் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், பாராட்டுறேன். பெரியாரும் ஒரு மண் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ பெரியாரை தவிர நிறைய மண் இருக்குங்கன்னு அர்த்தம். பெரியாரும் மண் தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று வந்து அவர் அறியாமல் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கார் சீமான். மண்ணில் வந்து களிமண் இருக்குது, கரிசல் மண் இருக்குது, செம்மண் இருக்குது, இப்படி விதவிதமாக மண் இருக்குது. பெரியார் வந்து களிமண் இல்லைங்க, நான் சொல்கிறேன், கரிசல் மண்ணுங்க. என்றைக்கோ வாழ்ந்துட்டு போனார், அந்த பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் வந்து ஓட்ட முடியுதா? இன்றைக்கும் பெரியாரியம்னு ஏத்த காட்சி ஊற்றிட்டு இருக்காங்களா? எவ்வளவு இயக்கங்களுக்கு வந்து சோறு போடுது அந்த மண். பெரியார் பேரை சொன்னால் மாதம் பெட்டி வாங்குகிற இயக்கங்கள் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? உங்களுக்கு உடனே கருப்பு சட்டை யாராருன்றதை கணக்கு போட ஆரம்பிப்பீங்க. நான் என்ன பண்ணுறது? நான் வந்து எந்த சட்டம்லாம் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சரி, அதாக பெரியார் பெயரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து பிழைப்புக்கு வந்து அந்த பெரியார் பெயர், அந்த பிராண்டிங் உபயோகப்படுதா இல்லையா? அவரை நம்ம வந்து மண்ணுன்னு சொல்லலாமே தவிர அதே சமயத்தில் நம்ம வந்து அவரை களிமண் மாதிரி மற்றவங்க நினச்சிடக்கூடாது. களிமண்ணில் எதுவுமே வளராது. பெரியார் எவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்காரு. இன்றைக்கி இருக்கிறவங்க பூரா அதை திராவிடத்தில் இருக்கிறவங்க பூரா பெரியார் வளர்த்தவங்க தான். அதுவும் இன்றைக்கும் பெரியார் பேரை சொல்லி ஒரு சின்ன செடி வச்சா கும்முன்னு வளருது இல்லை, மாதம் பொட்டி வர அளவுக்கு வளருது இல்லை. ஆக பெரியாரும் ஒரு மண் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதுல அதுக்கு பின்னால் இவ்வளோ அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு சீமான் இதைத்தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சீமான் சொன்னது அதே நேரத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். நம்ம அந்த திருவிழாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது சின்ன அந்த முருகருக்கு இதெல்லாம் செஞ்சு அதை அளவு குத்துவாங்க, பின்னாடி குத்தி இழுத்துட்டு போவாங்க. ஆமாம், பெரியார் போட்டோ வச்சு
2 லேடிஸ் அவங்க வந்து இதுல பின்னாடி கொத்திக்கிட்டு கூட பெண்கள்லாம் போறாங்க, பெரியார் போட்டோவை இழுத்துக்கிட்டு போறாங்க. இதான் பகுத்தறிவா? அதுதான் பகுத்தறிவு. இதே முருகனுக்கு பண்ணா அது பேர் மூட நம்பிக்கை, நம்பிக்கை. பெரியாருக்கு பண்ணா அது பேர் வந்து ஏங்க இது எந்த நம்ம ஏற்கனவே சொல்லுவாங்க, நீங்க சாமிக்கு நைவேத்தியம் சொல்லி அது காமிச்சிட்டு நீங்க வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாமியா சாப்பிட்டது நீங்க தானே சாப்பிட்டீங்கன்னா. ஆனா கலைஞர் சமாதிக்கு தயிர் வடை வைக்கிறோம்ல, கலைஞரா வந்து சாப்பிட்றாரு. அதுவும் தயிர் வடை வேற ஏதாவது ஒரு ஐட்டமா இருந்தா கூட ஒரு 4 நாள் இருக்கும், தயிர் வடை ஒரே நாள்ல ஊசி போயிடும். அவர் கரெக்ட் டயத்துக்கு வந்து சாப்பிடுவோம். இதுல எது மூட நம்பிக்கை, எது பகுத்தறிவு? ஏங்க நாங்க சொன்னா அது எல்லாமே பகுத்தறிவு, நாங்க பண்ணா அது மூட நம்பிக்கை. நீங்க பண்ணா, இப்ப நான் வந்து பகுத்தறிவுனா நீங்க பண்ணா எல்லாமே மூட நம்பிக்கை. இவ்வளவுதான் விஷயம். நான் முருகருக்கு இழுத்தா அது மூட நம்பிக்கை, நீங்க பெரியாருக்கு போட்டோ போட்டு குக்கியை போட்டு எடுத்து போனா அது பகுத்தறிவு. அது வந்து பகுத்தறிவு. இவ்வளவுதான் நம்ம மேட்டர். நல்லா திராவிடா இருக்கு சார் பகுத்தறிவு. இதான் சார் திராவிடா. திராவிடத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிட்டீங்க பாருங்க அரவிந்த். நீங்க பிற்காலத்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், நான் உங்களை மாதிரியே பயணிச்சு வந்துடுறேன். அப்படி நீங்க அரசியல்வாதியை வந்து அமைச்சரா வந்தா வழக்கம் போல நான் வந்து சால்வை போட்டு வரேன். ரைட்டு, பாருங்க. அடுத்த கேள்வி சார், குடியாத்தத்திலிருந்து ரகோத்தமன் கேட்கிறார். மாதம் 3 லட்சம் லஞ்சம் தர மறுத்த குவாரி உரிமையாளரை தாம்பரம் மாநகராட்சி திமுக வட்ட செயலாளர் அனிஸ்டன் தாக்கி உள்ளாரே. லஞ்சம் தரனா அடி உதை என்ன குவாரிக்காக? ஆமா ஆமாங்க, தமிழ்நாடு பூரா குவாரி இருக்கு. அது எல்லாமே திமுக நிர்வாகிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அமைச்சர்கள் ஆரம்பிச்சு கீர்த்தி பெற்ற அமைச்சர், போயிட்டு வர்ற அமைச்சர், இந்த போறது வர்றது போக்குவரத்து இந்த மாதிரி அமைச்சர், அதுக்கப்புறம் சட்டத்துக்காக உள்ள அமைச்சர், மற்றவங்களை திட்டுறதுக்காக உள்ள அமைச்சர், இப்படி எல்லா அமைச்சரும் குவாரிகள் வச்சிருக்காங்க. சரி, அவங்களுடைய பினாமி கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த மாதிரி வரும்போது மாசம் 3 லட்சம் ரூபாய் நியாயமா கேட்கிறாரு சார். மாசம் 3 லட்சம் சார்? ஆமா, 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டா அந்த குவாரியில ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து காசு வரும்னு யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை லட்சங்கள் மாதத்துக்கு வர, கோடிகள்ல வந்தாதானே 3 லட்சம் கேட்பாங்க. சரி சார், அதாச்சும் அவர் கேட்கிறவர் வந்து அமைச்சரா? இல்ல, வட்ட செயலாளர். வட்ட செயலாளருக்கு 3 லட்சம். அதுக்கு மேல ஒரு தாம்பரம் அப்படின்னா அங்க ஒரு அமைச்சர் இருப்பாரு, நகரம் அப்புறம் மாநகரம் என்னென்னமோ வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைச்சர் தாமே கேட்பாரு, அவரு கேட்பாரு, தாமவும் கேட்பாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு போகும் பாருங்க. அப்போ அந்த குவாரியில வந்து, அந்த குவாரி என்ன, தமிழ்நாட்டின் கனிம வளம். இதை வெட்டி கொண்டு போய் எங்க வெளி மாநிலங்களுக்கோ வேற எங்கேயோ அதை கொடுத்துட்டு காசு பண்ணணும். சரிங்களா? இது வந்து அவர் கொடுக்கலன்னு அவர் வந்து அடிச்சு யாரையோ தாக்கி உள்ளார். இது வந்து ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்கிறோமே, திருவாரூரில் நீங்கள் திருவாரூர் எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியும், யாருடைய ஊருன்னு. அங்கே உள்ள ஒரு நிர்வாகி, அவருடைய மகன் வந்து கஞ்சா கடத்தல் பிடிபட்டிருக்காரு. இப்படி நீங்கள் வந்து கஞ்சா கடத்தல், குவாரியில் அடிதடி, குவாரியில் வந்து லஞ்சம் கேட்குறாங்க, மணல் கடத்தலில் வந்து ஏற்றி கொண்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல திமுக நிர்வாகி, திமுக அமைச்சர், திமுக உடைய சார்பானவர், திமுக அனுதாபி, இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாமையே இல்லை. இதில் காவல்துறை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுது. 10 கேஸில் வேறு வழியே இல்லைன்னா ஒரு கேஸ் பிடிச்சி கணக்கில் காமிக்கிறாங்களே தவிர 9 கேஸ் வந்து அடிபட்டு போகுது. அப்போ ஞானசேகரன் தீர்ப்புதோ, இப்போ ஞானசேகரன் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஞானசேகரன் மட்டும்தான், வேற சார் யாரும் கிடையாது அப்படின்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஞானசேகரன் மேல்முறையீடு போவார். இதுக்கப்புறம் ஞானசேகரன் மறக்கப்படுவார். முன்னால மறைக்கப்பட்டார், இப்பொழுது மறக்கப்படுவார். ஸோ இப்படி வந்து இதுதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. லஞ்சம் கேட்டா கொடுங்க, தேவையில்லாம அடி வாங்காதீங்க. ஆமா, ஏங்க அடி வாங்குறீங்க? கேட்டா கொடுத்துட்டு போங்க. என்ன அவருக்கு கஷ்டம்னா, வட்ட செயலாளருக்கு 3 லட்சம் கொடுத்தா அங்கே வரைக்கும் போனோம், அமைச்சர் வரைக்கும் போனோம்னா மொத்தம் கணக்கு பார்த்தா அவருக்கு கட்டுப்படி ஆகணும். வாசையில் ஆரம்பித்து மாசை வரைக்கும் போய் எங்கெங்கேயோ போனோம்ல. அன்பா சில பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், சில பேர் அரசனாக இருப்பாங்க, சில பேருக்கு இன்பமாய் கொடுக்கணும், ஒரு பக்கம் அன்பாய் கொடுக்கணும், அன்பா கொடுக்கணும், இன்பமாய் கொடுக்கணும், அறிவா கொடுக்கணும், அறிவு உள்ள ஆலயத்துக்காக பார்த்து கொடுக்கணும். இல்லை கடவுளுக்கும் போடணும்ல. எல்லாரும் என்ன பண்ணுவான், நல்லபடியா மாட்டிக்காம இருக்கணும்னா கடவுளே அப்படின்னு சொல்லி உண்டியில் போடுவான்ல. ஆக அறிவுள்ள ஆலயத்துக்கு கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கு.
இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் சகஜமான விஷயம். அதில் ஒன்றும் அங்கங்கே இது தினம் வாரத்துக்கு 2 செய்திகள் இப்படி தான் வரும். இந்த குவாரி இந்த மாதிரி விஷயங்கள் வரும், கஞ்சா வரும், ரவுடி வரும், பாலியல் வன்முறை வரும், சிறுமிகள் அந்த பாலியல் வன்முறை வரும். நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்கல்ல, அனுபவிங்க. ரைட்டு சார். அடுத்த கேள்வி திருவண்ணாமலையிலிருந்து ராஜா கேட்கிறார். அதாவது கச்சத்தீவு ஒப்பந்தத்தை 1970களில் எதிர்த்தது பாஜக என்பது உண்மையா? கச்சத்தீவு 1972 74 அந்த டயத்தில் கொடுத்தது. அதாவது இந்திரா காந்தி பீரியடில் கொடுத்தது. அப்போ தான் வந்து கச்சத்தீவை கொடுக்க போகிறோன்னு சொல்லி இங்கே வந்து சொல்லி தமிழ்நாட்டில் வந்து இவர் வெளியுறவுத்துறை வந்து அவர் பேர் என்ன, கேசவ் சிங் யாரோ ஒருத்தர், அவர் கேசவ் என்னமோ ஒரு பேர், அவர் தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து கேசரி சிங் என்னமோ, அவர் வந்து கேவல் சிங் இப்போ பேர் மறந்து போச்சு. அவர் என்ன சொல்கிறார், கூட்டம்லாம் கூட்டி முதலமைச்சர் கருணாநிதி அப்போ அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுன போது எல்லாம் பேசுங்க, நாங்கள் வந்து எதிர்க்கிறபடி எதிர்ப்போம், சும்மா பேருக்கு எதிர்ப்போம், ஆனால் நீங்கள் பாட்டில் பண்ணுங்கள், அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த டைட்டில் பண்ணுங்கள் அப்படி இப்படின்லாம் வந்து செட் பண்ணி ஓகேன்னு சொல்லி தான் வந்ததாக ஆவணங்களில் பதிவாகி இருக்கிறது. இதை வந்து அவங்க வந்து லெட்டராக அறிக்கையாகவே போட்டு அவங்க மத்திய அரசுக்கு வர்ற குழு வந்து அதை அறிக்கையாக போட்டு அமைச்சதில் இவர் இப்படி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், இன்னொன்று நாங்கள் வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம், கண்டுக்காதீங்கன்னு போட்டாங்கன்றதையும் தெளிவாக எழுதி அறிக்கையில் இன்னும் இருக்குது. எங்கள் அப்பா புதுப்பில் எல்லாத்தையும் எழுதிட்டாங்க, எல்லாத்தையும் எழுதி போட்டாங்க. அவன் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லை, அதுக்காக வந்து சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது இல்லை, சரி அது போட்டாங்க. இப்படிதான் கச்சத்தீவு நம்ம வந்து தாரை வார்த்தது. இந்த கச்சத்தீவை அப்பொழுது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து எத்தனையோ பாவங்களையும் குற்றங்களையும் செய்தது, அதில் கச்சத்தீவும் ஒன்று. ஈழ தமிழர்களுக்கு அவர்களை கொண்டது எப்படி வந்து அங்கே கொட்டிக்கிட்ட பாவங்கள்லாம் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் சேருமோ, அதே மாதிரி இந்த கச்சத்தீவும் அதே விஷயந்தான். நீட் தேர்வு ஆரம்பித்தது இவங்க தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றா ஆரம்பித்தது காங்கிரஸ் அரசு, யூபிஏ அரசுன்னு வந்தது. அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி இதும்போது வந்தது கச்சத்தீவை. அதுக்கப்புறம் வந்து கச்சத்தீவை மீட்போம், இப்போ கூட பாருங்கள் தீர்மானம் போடுவாங்க சட்டமன்றத்தில், நீங்களே கொடுத்துருவீங்க நீங்களே. அப்போ வந்து இது யார் எதிர்த்தானா, பாஜக என்பது சரியான தகவல் இல்லை, ஓரளவு சரி. ஏன்னா அப்போ பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது. அப்போ இருந்ததுக்கு பேர் ஜனசங்கம். இதே பாஜகவுடைய தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் ஜனசங்க தலைவராக இருந்தார். அவருக்கு கீழே பாராளுமன்றத்தில் கச்வாய் அப்படின்னு ஒரு 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 ஜனசங்க உறுப்பினர் இருந்தார். அவர் வந்து இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்திலேயே கிழித்து போட்டதற்கான இது இருக்கு. அதாவது அதை எதிர்த்து பேசினார். அப்போ வந்து பாஜக அது ஜனசங்கத்தில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. ஆக காங்கிரஸும் திமுகவும் தான் சேர்த்து தாரை வார்த்தது, பேசி வச்சுக்கிட்டு. இன்றைய பாஜக அன்றைய ஜனசங்கம் அதை எதிர்த்தது. அவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன சொன்னார், இலங்கையுடன் நட்பு என்ற பெயரில் நீங்கள் வந்து இந்தியாவின் ஒரு பகுதியை இந்திய மீனவர்களுக்கு எதிராக நீங்கள் தாரை வார்ப்பது மிக கேவலம்னு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. இது பாராளுமன்ற ஆவணங்களில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கச்சத்தீவை வந்து மோடி மீட்பதற்கு எந்தவித இதுவும் செய்யவில்லை இப்படின்னு பில்டப் தமிழ்நாட்டில் பேசுகிற முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து எல்லாரும் இந்த சரித்திரம் ஒன்று தெரியாமல் பேசுகிறாங்களான்னு. தெரியாமலாம் பேச மாட்டாங்க, அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. தெரியாத போல் மக்களுக்கு ஞாபகம் மருதி அப்படிங்கிற தைரியத்தில் அடுத்த தலைமுறைக்கு தெரியாதுன்னு. பட்டு நாங்களாம் இன்னும் ஏதோ இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த தலைமுறையில். கச்சுவாயும் தெரியும், வாஜ்பாயும் தெரியும், இது நடந்ததுன்னு தெரியும். அடுத்த தலைமுறையினருக்கு தெரியாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து திருத்துறைப்பூண்டியிலிருந்து சாரநாதன் கேட்கிறார். அதிக நாய்க்கடி பதிவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2ஆம் இடமாமே, எதனால் இப்படி நிலைமை திருசக்தியாரே? அது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கேள்வி எவ்வளவு அழகா உங்ககிட்ட கேட்கறாரு பார்த்தீங்களா. திருசக்தியார் தான் வந்து வர வர ஏன் தெருவில் நாய் கடிக்குதுன்னா அதெல்லாம் திருசக்தியார்கிட்ட கேட்டால் நான் என்னையா பண்ண முடியும்? நான் அரசியல் நாய்கள் கடி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அதை பற்றி கேட்டால் பரவாயில்ல. ஏன்னா அரசியல் நாய்களும் வந்து பல வெறி நாய்கள் இருக்கு. அந்த வெறிநாய் கடியை பற்றி கேட்டால் நம்ம பதில் சொல்கிறோம், நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இந்த தெருநாய் கடிக்கிறதெல்லாம் எங்கிட்ட கேட்டா கார்த்தி சிதம்பரமே பிரதமர் வரைக்கும் கொண்டு போறாரு. நீங்க பதில் அதுதான் சொல்லுங்க. சொல்றேன். கார்த்தி சிதம்பரம் தான் கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு. இந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் 27% தெருநாய்களுக்கு தான் இந்த கருத்தடை ஊசி போடப்பட்டிருக்கு, அப்புறம் இந்த வேக்சினேஷன் போடப்பட்டிருக்கு. 73% தெருநாய்கள் வந்து கருத்தடை ஊசியோ இந்த வேக்சினேஷனோ வந்து போடப்படாமல் இருக்குது. அதனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அவர் வருத்தப்படுறாரா சந்தோஷப்படுறாரான்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயம் யாராவது முதல்வர்கிட்ட ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம முதல்வர் உடனே டப்புன்னு என்ன பண்ணிடுவார், தெரியாமல் பேசிடுவார். இந்தியாவிலேயே வெறிநாய் கடியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு. சப்போஸ் அவருக்கு தெரியலன்னு வச்சுங்க, அவர் சரியாக படிக்கலைன்னு வச்சுங்க, ஏகேஎஸ் விஜயன் என்னமோ ஒரு விஜயன் ஒருத்தர் இருக்கார், ஒரு எம்பி. அவர் அது இப்போ கூட இந்த சென்னைக்கு வந்து இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்தோடனே பேசினார் இல்லையா, டெல்லியில் போய் நாங்கள் உரிமை குரல் கொடுத்தோன்னு. அப்போது கேள்வியை வந்து நம்ம தமிழ்நாடு மீடியா தான் அவங்களுக்கு தெரியுமே, ஆர்எஸ்பி மீடியா, ஆர்எஸ்பின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே வந்து ஆர்எஸ்பி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லி அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குற அளவுக்கு ஆர்எஸ்பின்றது பரவிடுச்சான். ஆர்எஸ்பி புகழ் வந்து திராவிடத்தில் மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் பாரதி அண்ணனுடைய புகழ் வந்து எங்கெல்லாம் போய் ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜிலலாம் வந்து நிலை பெற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் என்ன, நம்ம சார்ந்து மீடியாவை கேவலப்படுத்துகிறாங்க. 190 பேரோ 80 பேரோ அப்படி இருக்காங்க, பாக்கி உள்ள 10-20 சேர்த்து நம்ம கேவலப்பட வேண்டியிருக்கு. அப்போ அந்த வகையில் நாய்க்கடி வந்து அது வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. நம்ம வந்து இந்த வெறிநாய் கடிக்கு வந்து 73% வந்து நீங்கள் வந்து அது போடலன்னு எது சொன்னோன்னா, இந்த சென்னை இதில் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி எழுதி கொடுத்துருவாங்க. சென்னையில் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் திராவிட மாடலில் கேள்வியை வந்து எழுதி கொடுத்துருவோம். அதை மட்டும்தான் கேட்கணும் மீடியாக்காரன். அதை தாண்டி எவனாவது ஒருத்தன் கேட்டால் அங்கே பிஆர்ஓ இருப்பார்ல, ஒரே அமுக்கி அவர் தள்ளிட்டு போயிடுவாங்க, இல்லை அவர் அடக்கிடுவாங்க. இதுதான் நம்ம ஆர்எஸ்பி மீடியா. அப்போ இங்கே பின்னால் விஜயன் வந்து முதல்வருக்கு இந்த பக்கத்தில் நின்றுட்டு அந்த கேள்வியில், அதான் எழுதி கொடுத்த கேள்வி அதை கேளியா, அதை விட்டுட்டு வேற என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா இவருக்கு வந்து பதில் வந்து எழுதி கொடுத்துருக்கிறது துண்டு சீட்டில் 1ஆம் நம்பர் கேள்வி அவன் கேட்பான், இங்கே பதில் இருக்குது. 2ஆம் நம்பர் கேள்விக்கு பதில் இருக்குது. நீங்கள் 3ஆம் நம்பரில் வந்து விட்டுட்டு 6ஆம் நம்பரை கேட்டாலோ இல்லை இல்லாத நம்பரை கேட்டாலோ அவர் 3ஆம் நம்பர் பதில தான் சொல்லுவார் முதல்வர். அவர் என்னங்க பண்ணுவார், அவருக்கு நிறைய பணிகள் இருக்குது, யோசனை பண்ணி பதில் சொல்ல முடியாது. அந்த துண்டு சீட்டில் என்ன இருக்கோ அதான் பார்த்து சொல்லணும். நீங்கள் 3ஆம் நம்பர் கேள்வி கேட்டால் 3ஆம் நம்பர் பதில் சொல்லுவார், 4ஆம் நம்பர் கேள்வி கேட்டால் 4ஆம் நம்பர் பதில் சொல்லுவார். அவர் அப்படி தான் அவரை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் திடீர்னு 6ஆம் நம்பருக்கு போயிட்டீங்கன்னா, இல்லை வந்து இதில் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஓ இதான் 3ஆம் நம்பர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி 3ஆம் நம்பர் கேள்விக்கு பதில் சொல்லுவார். அதனால் இங்கேருந்து அப்படிங்கிறது இது ஃபுல்லாக வீடியோவில் வந்திருக்கு, சைகை மொழி. இதை விட ஒரு தமிழ்நாட்டின் முதல்வரை வந்து செம்மொழி காத்த தமிழர்களின் தானை தலைவர், தமிழ்நாட்டின் சிகரம், எங்கே பார்த்தேன் இப்போ வரும்போது பார்த்தேன், தமிழ்நாட்டின் சிகரமே, அப்புறம் வந்து என்னமோ ஒரு தமிழ் மக்களின் அகரமே. அது என்ன அகரம், நமக்கு தெரிஞ்ச அகரம்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அப்புறம் எது சூர்யாவன் நடத்துறாரு, அது என்ன சார், அது ஒன்று, அது தகரமா இல்லை, அது இல்லை அகரம். ஆமாம், அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று, அது ஏதோ ஒன்று இருக்குது. அது மாதிரி வந்து அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துடும். அது தானாவுக்கு தானன்னு சொல்லி தமிழ்நாட்டின் தகரமேன்னு ஒருத்தர் எழுதுவோம், அது என்ன அர்த்தம் கூட தெரியாமல். இனமான தலைவரேங்கிறதுக்கு பதில் ஈனமான தலைவரேன்னு போட்டாங்க. அவங்க தானே இவங்க தமிழ் அப்படி தானே இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்று பக்கத்தில் வந்து கேள்வியை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் மாற்றி பதில் சொல்லிடுவாராம். என்ன ஒரு, அதாவது தமிழா உனக்கா இந்த நிலை அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் நம்ம சொல்கிறது. அடுத்த கேள்வி மயிலத்திலிருந்து மஞ்சுளா மகேஸ்வரன் கேட்குறாங்க, திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி, தேர்தல் இலக்குக்காக வைத்தது அல்ல என்கிறாரே துணை முதல்வர் உதயநிதி. கொள்கைக்காக அமைச்ச கூட்டணி அந்த கூட்டணி, அப்படித்தான் நீங்க பாக்குறீங்களா? கடைசி வரைக்கும் அந்த கொள்கை என்னங்கிறத மட்டும் இந்த புலிகேசி மாதிரி சொல்லவே மாட்டாங்க.
அது சொன்னாதான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே என்ன நடக்குதுன்னு. ஏங்க எய்ம்ஸ் செங்கல்ல தூக்கிட்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு தான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு இல்லாமல் 11 கல்லூரி மருத்துவக் கல்லூரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு செங்கல்ல தூக்கிட்டு வந்து கதை பண்ணோம் நம்ம. அதே மாதிரி நீட் தேர்வுக்கு கதை சொன்னோம். இப்படிலாம் இருக்கும்போது எது கொள்கை? நீங்கள் சொல்கிற கொள்கையை வந்து கூட்டணி கட்சியில் எது வந்து வருது? இப்போது மணல் கடத்தல், கனிம வளங்கள் கடத்தலில் வந்து 13 சந்தேகத்துக்கிடமான விபத்துகள் மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்கிறாரு. திரும்ப தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு ஆதரவாக கொடுக்குறாரு, நாளைக்கு டப்பார்னு வேறு மாதிரி கொடுக்குறாரு. அப்பப்போ நான் இருக்கேன்றதை காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ எந்த கொள்கையை பற்றி இவர் பேசுகிறாரு? இந்த 45 லட்சம் ரூபா பேக் அந்த கொள்கையை பற்றி சொல்வாரோ? அந்த கொள்கையில் இவங்க யாரையும் கூப்பிடவே இல்லையப்பா. இளம் தலைமுறையா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ஐயா நீங்க பார்ட்டி கொண்டாடுறீங்க, 40 நடிகைகளை கூப்பிடுறீங்க, எல்லாருக்கும் 45 லட்சம் ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு பேக் வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்குறீங்க. அப்புறம் மற்றதெல்லாம் இத்தியாதி எல்லாமே நடக்குது. ஏங்க நம்ம கட்சியில் தம்பி இருக்கா மாதிரி, தம்பிங்க இருக்கா மாதிரி, தம்பிகள் இருக்கா மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்க மாட்டாங்களா? அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிடக்கூடாதா? அவங்களுடைய தம்பிகளையும் கூப்பிடலாமா இல்லையா? அதுலயும் கூட்டணி ஒதுக்கலாம். அந்த கூட்டணியில கொஞ்சம் ஒதுக்கீடு பண்ணா அவன் 2 பேக் வாங்கிட்டு போகலாம். அதில் உள்ள மற்ற என்ன சலுகைகளோ அந்த சலுகைகளை அவனும் அனுபவிச்சுட்டு போவான்ல. நம்முடைய ஆட்சியுடைய சலுகைகள், கூட்டணியுடைய சலுகைகள், கொள்கை அடிப்படையில் அவன் அனுபவிச்சுட்டு போவான்ல. இதுக்கு மட்டும் நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. அங்கே வந்து அவன் கொடி கம்மையாத்துறது கூட எடு, அந்த கொடி வரக்கூடாது. யாருக்கு என்ன ஏரியா? அந்த ஜாதிக்காரன் அங்கே கொடியே கட்டக்கூடாது. யார் திரும்ப அப்புறம் பேசிக்கலாம், அவர் வரும்போது பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, அவரை டீல் பண்ணிக்கலாம். அவர் எப்படி டீல் பண்ணோம் நமக்கு தெரியும். இப்படி தானே வந்து நீங்கள் இதுதானே இது வந்து எங்களுக்கு தேர்தல் வாக்குகள் இலக்கு கிடையாது. பர்சன்டேஜ் ஓட்டு வாக்கு வங்கியெல்லாம் இலக்கு இல்லையா, ஃபோக்கஸ் இல்லையா. கொள்கை அடிப்படையில் வந்து கூட்டணியா? இந்த கொள்கை அடிப்படையில் கூட்டணி வச்சிங்கன்னா 1999 2004 பிஜேபியோட கூட்டணி வச்சிங்களே, அது எந்த கொள்கை? இப்போ வந்து பிஜேபி மதவாத கட்சின்னு இப்போ சொல்கிறீங்களே, அன்னைக்கு மதவாத கட்சி இல்லைன்னு கலைஞர் சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வேண்டும்னு புத்தகத்தில் எழுதினாரு கலைஞர் கருணாநிதி. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கூடாதுன்னு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, அப்போ கலைஞருடைய கொள்கைக்கு எதிரான கொள்கையா உங்களுக்கு? எது கொள்கைன்னு முதல்ல தெளிவாக சொல்லுங்க. ஏதோ ஒரு கொள்கையை வச்சிருக்காரு. உதயநிதி துணை முதல்வர்னா அவர் மிக புத்திசாலி. அவர் கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக ஏந்தா கூட லேட்டஸ்டாக ஏந்து அவர் கரெக்டாக வந்து சிந்தனை பண்ணி அந்த கொள்கையை நிலநாட்டிடுவார், தூக்கி நிறுத்திடுவார். கொள்கையை கரெக்டாக வந்து அவர் அது கொள்கையில் கரெக்டாக இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்த ஈரோட்டிலிருந்து தாசப்பன் கேட்கிறார். அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதலீடு மாநாட்டில் முதல் நாளிலேயே 3 நிறுவனங்கள் 2.5 லட்சம் கோடி முதலீடு செய்ய கையொப்பமிட்டுள்ளதாமே. அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது ஏதோ 5 நாளாக என்னமோ ஒரு மாநாடு. முதல் நாளே வந்து 3 நிறுவனம். 3 நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதானி ஒன்று, அம்பானி ஒன்று, வேதாந்தா அகர்வால், அனில் அகர்வால், அதான் வேதாந்தா குரூப்பு, அதான் நம்ம ஸ்டெர்லைட் வச்சுருந்தார் அவர். இவங்க 3 பேர் சேர்ந்து 2.55 லட்சம் கோடி வடகிழக்கு மாநிலம் 7 மாநிலம் வரும், 7 சிஸ்டர்ஸ்னு, அங்கே முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு நாளில். அது பெரிய நிறுவனம், டக்குன்னு வந்து கைது போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இல்லாமல் சின்னது நிறையா வரும். மற்றவர்கள் கொஞ்சம் நடு தரத்தில் இருக்கக்கூடியவங்க வருவாங்க. ஏன்னா வடகிழக்கு மாநிலத்தை வந்து ஏன் பண்ணோன்னா, பங்களாதேஷும் நமக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த சிக்கன் நெக்குன்னு அந்த கோழிக்கழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த அதை ஒட்டிய பகுதிகள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டோம்னா பங்களாதேஷ் வந்து வாலாட்டாது அப்படிங்கிற ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து வேலைவாய்ப்பு வந்தாலே பல விஷயங்கள் செழிப்பாக இருக்கும். அந்த வகையில் வந்து பண்ணுறாங்க. ரைட்டு, வாழ்த்துக்கள். நம்ம அதானி வந்து அப்படி பண்ணிட்டாரு, அந்த அம்பானி பண்ணிட்டாரு. வடகிழக்கு மாநிலத்தில் போடுறதெல்லாம் வந்து பெரிய லாபம் சம்பாதிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் புதுசாக அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஏற்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ லாபம் வர்றதுக்கு மற்ற இடங்களில் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், 5 வருஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் மூலதனத்தைனா, இங்கே எடுக்கிறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். அப்போது
மோடி அரசு வந்து அவர்களுக்கு வேறு இடங்களில் சில சலுகைகள் கொடுக்கலாம். எல்லா அரசுகளும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் எங்கே வாங்கணும்? இப்போ அதானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னிக்கான ஒரு ஏவுகணை அவங்க தயாரிக்கிறாங்க பெங்களூரில். அதை தான் பாகிஸ்தான் போரில் அதையும் பயன்படுத்தினார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அக்னிவீர் திட்டமே கூடாதுன்னு ராகுல் காந்தி போன்றவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த அக்னிவீரில் வந்து 20 வயசு பசங்க 2 வருஷம் 3 வருஷம் தான் ட்ரைனிங் ஆகுது. இப்போ தான் அக்னிவீர் வந்து அவங்க தான் அந்த ட்ரோன்கள்லாம் வந்து இயக்குனாங்க, நிறைய அவங்களும் இயக்குனாங்க. அப்போது அது எவ்வளவு பயனான ஒரு விஷயம். அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஸ்டெர்லைட்டுக்காரர் அனில் அகர்வால் வந்து நேற்று வந்து உயர்கல்வியில் இந்தியாவுக்காக இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனையாக 21,000 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார். உயர்கல்விக்காக ஒரே சமயத்தில் 21,000 கோடி நன்கொடை கொடுத்தது இதுவரை வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை. யார்? ஸ்டெர்லைட்டு இழுத்து மூடி அமைச்சிட்டிங்க. அவர் குஜராத்தில் ஸ்டெர்லைட்டை சந்தோஷமாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே காப்பர் நமக்கு இங்கே வந்து நேரடியாக ஒரு 3000 குடும்பங்கள் வந்து வேலை இழந்திருக்கின்றன. மறைமுகமாக ஒரு 20,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்டெர்லைட்டில் வந்து திருப்பியும் ஆரம்பிங்க அந்த உள்ளூர் மக்கள்லாம் போய் கெஞ்சுறாங்க. யார்கிட்ட? கனிமொழி அக்கா கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அது ரைட்டு. என்னன்னால் இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்கல்ல. இங்கே சன் டிவியில் ஒரு 45 சேனல் வச்சுருக்காங்கல்ல, வடகிழக்கில் போய் ஏதாவது ஒன்று பண்ணலாமா? இல்லை, ரெட் ஜெயிண்ட் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 700 தியேட்டர்களை வந்து இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. எந்த சினிமா வந்தாலும் எவ்வளோ பெரிய சினிமா சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இவங்க மூலமாக தான் போகணும். இவங்க 11 இவங்க திருப்பி திருப்பி எங்கே வந்து முதலீடு? சாராயால். சினிமானா உடனே நடிகைனா பேகு, இப்படி இது ஒரு இது போதைப்பொருள், இதுதான் வந்து கஞ்சா, இந்த மாதிரி விஷயங்களில் தான் மூலதனம். நான் சொல்கிறது வந்து ஒரு கட்சினா அந்த கட்சி சார்பானவங்க இப்படி தான். ஒரு தொழிலில் மூலதனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டுக்கு பயன்படக்கூடிய அளவுக்குன்னா கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம், அவங்க கட்சி, அந்த கட்சியிலையும் அது பெரிய குடும்பம், மற்றவங்க, இப்படி தான் வந்து நடக்குது. இது வடகிழக்கில் நடந்தது வந்து மிகவும் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது 21,000 கோடி அனில் அகர்வால் வந்து உயர்கல்வி இதை தவிர தனியாக வந்து கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்ம இங்கே உயர்கல்விக்கு என்ன பண்ணுறோம் அது நமக்கு தெரியுமே. அதான். ஓகே சார். அடுத்த கேள்வி ஆடுதுறையிலிருந்து காதர் மொய்தீன் கேட்கிறார். அதாவது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது 3 முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததாக ராகுல் காந்தி கூறுகிறாரே, உண்மையா? இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்ற பேரே முடியல, நம்மளால ரொம்ப முடியல. ஏற்கனவே தான் போன தடவை பேசினோம், இந்த காயின் எடுத்து பாக்கெட்டில் பின்னால் போட்டு போனாருன்னு. அதாவது இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து மன்மோகன் சிங் பீரியடில் நடந்ததுங்கிறது ரொம்ப ரகசியமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மன்மோகன் சிங்கே தெரியாது, அது மக்களுக்கும் தெரியாது. இந்திய இராணுவத்தை கேட்டால் அவங்களுக்கும் தெரியல. யார் நடத்தினதா அவர் சொல்கிறாரோ அவங்களுக்கும் தெரியல. அப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததுன்னு வாயில் வந்தது பேசுகிறாரு. இந்த காந்தின்னு பேர் வச்சாலே சில சமயம் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம், இதில் மயாங்க் காந்தின்னு ஒருத்தர் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் போகும்போது அவர் வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியில் வந்து ஹேக்கிங் பண்ணுறது, பட் ஹேக்கிங் பண்ணி கெடுதலாக இல்லை, பாசிட்டிவாக நல்ல விஷயத்துக்காக இல்லை, ஹேக்கிங்கை தடுப்பதற்கும் அதுவும் அந்த ஹேக்கிங்கில் தான் வரும் சம்மந்தப்பட்டு. மயாங்க் காந்தின்னு ஒருத்தர், ஒரே ஒரு இளைஞர், பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய அரசு துறை இராணுவத்துறைகளெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி சைபர் ஹேக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது 40 துறைகளில் ஹேக்கிங் பண்ணுறதை 3 நிமிஷத்தில் ஒற்றை ஆளாக இருந்து மயாங்க் காந்தி என்ற எத்திக்கல் ஹேக்கர் ஒரு இளைஞர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கார். ஏன்னா அது ஹேக்கிங் ஆகிருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு இராணுவத்துறையில் உள்ளது, அரசு துறையில் உள்ளதெல்லாம் ஹேக்கிங் ஆகிருந்ததுன்னா இங்கே உள்ள தகவல்கள் ரகசியங்கள்லாம் பாகிஸ்தானுக்கோ மற்ற இடங்களுக்கோ போயிருக்கும். அப்போது காந்தின்னு பேர் வச்சதில் 1-2 பேர் நல்லவங்க இருக்காங்க. நீங்கள் உடனே அந்த காந்தியா இந்த காந்தியா இதெல்லாம் வந்து யோசனை பண்ணக்கூடாது. மயாங்க் காந்தி நல்ல காந்தி, இப்படிப்பட்ட காந்திகளும் 1-2 பேர் நல்லவங்க அந்த பேரில் வந்து இந்தியாவில் இருக்காங்க. வாழ்த்துக்கள். அது சொல்லி முடிச்சுக்குவோம் நம்ம. சொல்லுங்க, அடுத்த கேள்விக்கு போ. ஓகே சார். அடுத்ததாக கடைசி கேள்வி பன்ருட்டிலிருந்து பால்ராஜ் கேட்கிறார்.
3 மாதமாக இலவச ரேஷன் அரிசியை மத்திய அரசு ஒரு சேர கொடுத்தும் தமிழக அரசு பொதுமக்களுக்கு 1 மாத அரிசி மட்டுமே கொடுத்திருக்கிறது. உங்க 3 மாசத்தை ஒண்ணா கொடுத்துமே ஏன் அப்படி 1 மாசத்தை மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க? வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஏதோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி 3 மாதம் இல்லை மே ஜூன் ஜூலை ஏதோ ஒன்று 3 மாதத்துக்கு சேர்ந்த மாதிரி இலவச அரிசி கொடுத்துடலாம். ஏன்னா பருவநிலை மழை கிழ பெய்ய ஒரு இது வந்து ஒரு இடத்துல வெயில், ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்துல அதிக மழை, இப்படிலாம் மாதிரி. இப்போவே கூட பார்த்தீங்கன்னா ஊட்டி எல்லாம் கனமழை, ஊட்டி நீலகிரி பகுதியில், மெட்ராஸில் மழை எங்கன்னே தெரியல, இல்லை உதாரணமாக சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. நீ அவங்க கொடுக்குறத அப்படியே கொடுக்க வேண்டியது. அவங்க இலவசம் இது கொடுக்கும்போதே வந்து அந்த இலவசத்தை வாங்கி அதில் கலைஞர் ஃபோட்டோ, உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு தான் கொடுக்குறீங்க. மக்களுக்கு தெரியாது, இவங்க தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மத்திய அரசு கொடுக்குது. சரி, அதை தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, ரைட்டு. பட் அதை 3 மாதம் கொடுத்தா அதை கொடுத்துடலாம்ல. அதில் 1 மாதத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு பாக்கி 2 மாதத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா 2 காரணமாக. ஒன்று, இவங்க ஒழுங்காக அதை வைக்காமல் அது மழையிலையும் இதுலேயும் ஓப்பனாக வச்சுருப்பாங்க. மழை பெஞ்சதுன்னா அது நனைஞ்சு வீணாக போய் கெட்டு போய் மக்களுக்கு இப்போ எந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அது இல்லாமல் போயிடும். இல்லை சொல்ல முடியாது. நம்ம தான் ரேஷன் அரிசியை வந்து கேரளாவுக்கு கடத்துறதுங்கிறது வந்து நம்மளுடைய சிறு குறு தொழில் மாதிரி மட்டும் இல்லாமல் பெரிய தொழிலாகவே பெரிய ட்ரக்கு வச்சு பண்ணுறாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் மாற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, இல்லை வந்து வெளியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா திமுக சம்மந்தப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். அதுக்காக வச்சுருக்காங்களா? ஏன்னா சந்தேகம் வருமா வராதா? அவங்க கொடுத்ததை நீங்கள் கொடுக்காம நீங்கள் வந்து அதை ஒளிச்சு வைக்கிறீங்க, மறைச்சி வைக்கிறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னால் அப்போ உங்களுக்கு வேறு ஏதோ எண்ணம் இருக்கா மாதிரி இருக்குது. இது ரேஷன் அரிசியில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். வெள்ள நிவாரணத்துக்காக அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. பணம் வந்ததுக்கப்புறம் யாருக்கோ நிவாரணமாக போகுமே தவிர அது வந்து வெள்ள நிவாரணமாக போகும். சின்ன இல்லு சின்ன இல்லை, இனிக்கிற வெள்ளம் இவங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். அது நிவாரணம், மக்களுக்கு அது பிரயோஜனப்படாது. அந்த வகையில் தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுடைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த சுவாரஸ்யமான காதோடு சொல்லிட்டீங்கன்னா, அதாவதுங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து லண்டனில் இருக்கார். அவர் ஒரு குடும்பத்தில் அவங்க அப்பாவுக்கு பிள்ளையாக இருப்பார், மாமனாருக்கு மாப்பிள்ளையாக இருப்பார். சரி, ரைட்டு. மனைவிக்கு கணவனாக இருப்பார். இது பொதுவாக ஒரு மனிதர்னா அப்படி தானே. நீங்கள் அப்படி தான், நான் அப்படி தான், எல்லோரும் அப்படி தான். அவர் கொஞ்ச நாளாக லண்டன்லேயே இருக்கார், இந்த பக்கம் வரதே இல்லை. இப்போ என்ன ஒரு தகவல் காதோடுன்னா, சமீபத்தில் இந்த பேக் விஷயம்லாம் வெளியே வந்துச்சுல்ல. 500 கோடியில் ஈசிஆரில் பங்களா, ஸ்விம்மிங் பூல் பங்களா, 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச்சு, 3 சினிமா படம் எடுக்கிறது அட் எ டைமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. எல்லாமே இந்த டாஸ்மாக், இடி இது தொடர்பான இளைஞர்கள், தம்பிகள், இளைஞர் தப்பாக சொல்லிட்டேன், சாரி மன்னிச்சிருங்க, தம்பிகள். இந்த தம்பிகள் விஷயம் வெளியே வந்தது இல்லையா? இந்த தம்பிகள் விஷயத்தை டெல்லிக்கு போட்டு கொடுத்ததே இப்போ லண்டனில் போய் கொஞ்ச நாளாக இருக்கிறவரை அவர் தான். அவராக போட்டு கொடுத்தது? பிள்ளையோ பிள்ளை, மகா பிள்ளை, சபரிமலை ஐயப்பனுக்கு தான் வெளிச்சான். ஏன் அப்படின்னா, அவர் ஏன் போட்டு கொடுத்தாருன்னா, அவருக்கு வருத்தம் என்னன்னால், 10 வருஷமா எதிர்கட்சியா இருந்து பாதுகாத்து இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பு குறையாமல் ஒரு நெட்வொர்க் வச்சு, ஐயா அவர் வந்து நிறையா வட்டம் சதுரம்னு அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க, அவர் பண்ணார், அதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் தள்ளிட்டு அவருடைய நியாயத்தை, ஆனால் 10 வருஷமாக நான் வந்து கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சு 2021 கட்சி வர்றதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன். அப்போது வந்து அவர் எங்கேயோ பியர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஐரோப்பாவில், லண்டனில் சொல்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவருடைய இது என்னென்னால், ஆட்சிக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், கட்டுக்கோப்பாக வைத்திருந்தது மட்டும் இல்லாமல், இந்த ஊழலாக சேர்த்த பணமாக இருந்தாலும் இந்த பணத்தெல்லாம் ஃபேக்ட்ரியாக போட்டு குடும்பத்துக்கு மூலதனம் வந்து நல்ல விதமாக லாபம் வரக்கூடிய விஷயமாக நான் வந்து முதலீடு செய்தேன். பிளேனில் கூட போய் முதலீடெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாங்க. சார்ட்டர்டு பிளேனில் தனி சொந்த பிளேனில் போய் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் எல்லா முதலீடுகளுமே வந்து லாபம் ஈட்டும், மக்களுக்கு இல்லை, அவர்கள் மக்களுக்கு, அந்த குடும்ப மக்களுக்கு லாபம் வரும். அவருக்கு என்ன வருத்தம்னா, ஆனால் இப்போ உள்ள இப்போது எடுத்திருக்கிற தலைமுறை இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? பிள்ளை. அவர் மகா பிள்ளை, இவர் பிள்ளை. பிள்ளை கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் மகா பிள்ளை ஒதுக்கப்பட்டு விட்டார். அமைச்சர்களுக்கும் அவருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் இருந்த எல்லாம் கட் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்,
பத்திரமா பணத்தை, குடும்ப பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணி லாபம் வரா மாதிரி பண்ணேன், பல தலைமுறைகளுக்கு லாபம் வரா மாதிரி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 40 லட்ச ரூபாய்க்கு பேக் வாங்கி கொடுக்குறாங்க, 50 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கிறாங்க. ட்ரக்ஸு, அவர் இருந்த பீரியடில் அவர் வந்து கட்சியை வந்து பின்பக்கமாக ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கும்போது இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து இல்லை, அப்போ ஆட்சியிலையும் இல்லை, அதெல்லாமும் இல்லை. அதே மாதிரி அவரை பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட மனித ஒழுக்கத்தில் அவர் பேர் வந்து எந்த தவறு, ஊழல், அதை விட்டுருங்க. தனிப்பட்ட இந்த பெண்கள் விஷயம், அதான் தனிப்பட்ட ஒழுக்கம்னால என்ன, போதைப் பொருள் தான், கஞ்சா போதைப் பொருள், பெண்கள் விஷயம், அதுவும் குறிப்பாக நடிகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவருடைய பெயர் அடிபட்டதில்லை. அவர் வந்து பெரிய குடும்பத்தில் இருக்கும், மரியாதையாக இருக்கும், ஒருவனுக்கு ஒரு தீங்கிற அந்த ஒரு சுய சித்தாந்தம் ஒழுக்கத்தில் பிரகாரம் தான் இருந்தார். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் கூத்து. அவர் வந்து இந்த கூத்துடைய கொடூரம் தாங்க முடியாமல் அவரே தான் இந்த கூத்துக்கு ஒரு முடிவு வரணும் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதுவும் அவர் சொன்னால் நிச்சயமாக கேட்க மாட்டாங்கன்றதுனால அவரே தான் முக்கியமான தகவல்களை டெல்லிக்கு சொல்லிவிட்டார். செந்தில் பாலாஜி அவர்களை பற்றிய தகவல்களை வந்து வேற ஒருத்தர், 2 இனிஷியல் 2 வார்த்தை பேர் உள்ள ஒருத்தர், 2 இனிஷியல் பேர்லேயும் 2 வார்த்தை உள்ள ஒருத்தர், அவர் வகைரால தான் வந்து போட்டு கொடுத்தாங்க. அவர் மீதியும் போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் குடும்பத்தில் ஒருத்தர் அமைச்சராக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ அந்த கூத்து பூரா ஈடியில் பிடிச்சாங்களே, இந்த கூத்துப்பட்டறை ஜூஜு, அதான் இந்த ஜூஜுலாம் இருக்கு பாருங்க, இந்த கூத்துப்பட்டறை பூரா மாட்டினதுக்கான தகவல்கள் பூரா லண்டன்லேருந்து அவர் அங்கே கொடுத்தாருன்னு, அதை விட வந்து அங்கே டெல்லிக்காரங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சென்னை போக வேண்டான்னு அவர்கள், ஏன்னா அவர் எப்பொழுதுமே டெல்லிக்காரங்களோட ஒரு ஒரு உறவு பாலத்தில் இருந்தார். நம்மளே நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி, முன்னால் ஃபைலில் பேசியிருக்கோம். அப்போ அவங்களே கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெளியிலேயே இருங்க, ஒரு ரவுண்டு காட்டிடுவோம், அந்த இடத்துல நீங்கள் போய் எங்கேயாவது நடுவில் வந்து ஏதாவது உங்கள் பேர் வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு இவருக்கு தெரிஞ்சவர் அவருக்கு தெரிஞ்சவருன்னு ஏதாவது சிக்கல் வந்துடும், அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, லண்டனில் எடுங்க, அமெரிக்காவில் எடுங்க, எங்கேயோ எடுங்க, இந்த பக்கம் சென்னை பக்கம் போக வேண்டாம். ஏன்னா தகவல் வேறு இவர் கொடுத்துருக்காரு, நாங்கள் அதை வச்சுட்டு ரவுண்டு கட்டுறோம், இந்த ரவுண்டு கட்டும்போது குறுக்கே எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை லண்டனில் இருக்க சொன்னதும் டெல்லி மேலிடம் தான் இருக்க சொன்னது. அதனால இப்போதைக்கு அவர் இங்கே வரமாட்டாரு அப்படிங்கிற செய்தி. லண்டன்ல பத்திரமா இருக்காரு மகாபிள்ளை. ஆமாம், இருக்காரு. இந்த வாட்சு, இந்த ஈசிஆர் பங்களா, இந்த பேகு, இந்த இத்தனை தகவல்களும் அவர் கொடுத்து தான் ஈடியில் வந்து இங்கே வந்து டின்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சினிமா துறைக்குள்ளே பூந்து, ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு வந்தபோதும் மறுபடியும் வந்து இயக்குனர் அமீர் பிரச்சனை, அப்புறம் துணை முதல்வருடைய மனைவி அவர்கள் இயக்கிய ஒரு படம், இப்படியெல்லாம் ஏதோ சுற்றி வந்தது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு போய் நிதி மூலம் அரசு மூலம் கேட்க முடியுமா? இருந்தால் கூட பெயர் அடிபடுது வந்து இப்போ அரசியல் இமேஜில் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கச்சா முச்சான்னு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வரும்போது இத்தனைக்கும் வந்து அவர் கொடுத்த தகவல் காரணம் அவரை இந்த பக்கம் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அவருடைய வருத்தம் என்னென்னா, நான் இவ்வளோ வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட கட்டுக்கோப்பாக பாதுகாத்து நான் வந்து பத்திரமா முதலீடு பண்ணி குடும்பத்துக்கு லாபம் வரா மாதிரி, பல தலைமுறைக்கு லாபம் வரா மாதிரி பண்ணேன், இப்போ எல்லாத்தையும் இப்படி வாரி இறைக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட வருத்தம் நியாயமானது என்பது நமது கருத்து. இதுதான் காதோடு இந்த வாரம். இதுதான் காதோடு. ஓகே சார், காதோடும் அருமை, நேர்களின் கேள்விகளும் அருமை. நம்ம அடுத்த வாரத்தில் மக்களின் கேள்விகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், நன்றி.